தனுசு ராசி நேயர்களே, நீங்க நம்பியவர்களோட வாக்குறுதி மீறல் உங்களுக்கு மனக்கசப்பாவே இருந்திருக்கும். தனுசு ராசி என்பது குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற சுபராசியாகும். தான் ஏமாந்தாலும் பிறரை ஏமாற்றக்கூடாது என்ற உயரிய எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாக்குறுதி மீறல் நெஞ்சில பாய்ந்த வேல் போன்றது. உங்களை நாடி உன்னை விட்டால் எனக்கு வேறு ஆள் இல்லை, எந்த உதவியை மட்டும் செய், அடுத்த வாரமே திருப்பி தந்து விடுகிறேன் என்று உரியவர்களை நீங்கள் அப்படியே நம்பியிருந்திருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு விரய ஸ்தானபடியான செவ்வாயினுடைய பார்வை அல்லது பாதகஸ்தானத்தில் தொடர்பு ஏற்படும் காலங்கள்ல நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற போராடி இருப்பீங்க. ஆனா உங்களை நம்ப வைத்தவங்க மிக அனாயாசமாக தங்கள் வார்த்தைகளில் இருந்து பின்வாங்கியிருந்திருப்பாங்க. நாளை தருகிறேன், அடுத்த மாதம் தருகிறேன் என்று இழுத்தடித்து இறுதியில் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று உங்களை உலுக்கி பார்க்கும் அளவிற்கு வார்த்தைகளாலேயே காயப்படுத்தி இருந்திருப்பாங்க. நம்பிக்கையை துரோகமாகவே மாறும்போதுதான் அந்த மனவழியை நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாம தவித்திருந்திருப்பீங்க. அது நீங்கள் யாரையுமே நீங்க தான் ஏமாந்தாலும் பிறரை ஏமாற்றக்கூடாதுங்கிற உயரிய எண்ணம் கொண்டவங்க தான் நீங்கள் தனுசு ராசி நேயர்கள். அதனாலவே உங்களை நாடி என்ன உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லை, என்னை உதவி மட்டும் செய், அடுத்த வாரமே திருப்பி தந்து விடுகிறேன் என்று உரியவர்களுக்கு நீங்கள் அப்படியே நம்பி அவங்களுக்கு உதவி செஞ்சிருந்திருப்பீங்க. அதனால நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற போராடி இருந்திருப்பீங்க. ஆனா உங்களை நம்ப வச்சவங்க மிக அனாயாசமா தங்க வார்த்தைகளால இருந்து பின்வாங்கி இருந்திருப்பாங்க. உறவினர்கள் அரசியல்களால வந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் கபட நாடகம். ஆனா உங்க சொந்த இரத்த பந்தங்களே உங்களுக்கு பின்னால பெரும் அரசியல் வலைகளை பின்னிய போதுதான் உங்களால அதை தாங்கிக் கொள்ளவே முடிஞ்சிருந்திருக்காது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் பந்து ஸ்தானத்துல ஏற்பட்ட கிரகங்களுடைய மாறுபட்ட சேர்க்கை உறவுகளுக்குள்ள விரிசலையே ஏற்படுத்தி இருந்திருக்கும். உங்க முன்னால மிக அழகாக பாசமாக பேசிவிட்டு உங்களுக்கு பின்னால உங்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்புவதும் உங்கள் குடும்ப பெருமையை குலைக்க முற்படுவதுமான உறவினர்களோட செயல்பட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வளரக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருந்த சில உறவுகள் உங்களுடைய சில தவறுகளை கூட பூதாகாரமாக்கி சமூகத்துல உங்களை தனிமைப்படுத்த முயற்சி இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கபட நாடகம் தான். அதை உங்க சொந்த இரத்த பந்தங்களே உங்களுக்கு பின்னால பெரும் அரசியல்வாதிகளை பின்னிருந்திருப்பாங்க. அதை தாங்கி கொள்ளவே உங்களால முடிஞ்சிருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் உறவுக்குள்ள விரிசலுமே ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்களுக்கு முன்னால மிக அழகாக பாசமா பேசிவிட்டு உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவதும் உங்கள் குடும்ப பெருமையை குலைக்க முற்பட்டும் உறவினர்கள் செயல்பட்டு இருந்திருப்பாங்க. பெற்றோரோட உடல்நிலை கவலைகள் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். தனுசு ராசிக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானத்தையும் 4ஆம் இடம் தாய் ஸ்தானத்தையும் குறிக்கும். இந்த ஸ்தானங்கள்ல மீது பாப கிரகங்களோட பார்வைகள் பதிந்த காலங்கள்ல உங்களை பெற்றெடுத்த தாயோ அல்லது தந்தையின் உடல்நலம் மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்திருக்கும். அவங்களோட முதுமைக்கால நோய்கள் திடீர் அறுவை சிகிச்சைகள் அல்லது நாள்பட்ட உபாதைகள் உங்களை பெரும் கவலையில ஆழ்த்தியிருந்திருக்கும். ஒரு புறம் பணம் தட்டுப்பாடு, மறுபுறம் வேலைப்பளு இருந்தாலும் உங்கள் பெற்றோரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதும் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதும் உங்களின் முதன்மை கடமையாகவே இருந்திருக்கும். அதாவது நீங்கள் இப்போ காலங்களில் உங்களை பெற்றெடுத்த தாயோ அல்லது தந்தைக்கோ உடல்நலம் மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாயிருந்திருக்கும். அவங்களுக்கு முதுமைக்கால நோய்களோ திடீர் அறுவை சிகிச்சைகளோ அல்லது நாள்பட்ட உபாதைகளோ உங்கள் பெரும் கவலையில ஆழ்த்தியிருந்திருக்கும். ஒரு புறம் பண தட்டுப்பாடு, மறுபுறம் வேலைப்பளு இருந்தாலும் நீங்கள் அவங்களோட பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளையுமே செஞ்சிருந்திருப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குரு அருளால அதிர்ஷ்டம் அடிக்கடிக்கும். தனுசு ராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் தடையை சந்தித்திருந்திருக்கும். நூலிலேல வாய்ப்புகள் இழந்திருக்கலாம். ஆனால் இனிமே உங்கள் ராசிநாதனான
குரு பகவான் தன் முழுமையான சுப பார்வையால உங்கள் ஐசியத்தை பல மடங்கு பெருக்கப் போகிறாரு. முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே தானாகவே வேகம் எடுக்கப் போகிறது. துர்திஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத வழிகளில் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். கையில எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியைத்தான் தரப்போகின்றது. நேரம் கூடி வரும்போது கல்லை தொட்டாலுமே பொன்னாகும். இந்த பழமொழிக்கேற்ப நீங்கள் எடுக்க முயற்சி அனைத்துமே மிக எளிதா உங்களுக்கு சாதகமாகவே முடியப் போகின்றது. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே கடந்த காலங்கள்ல ரொம்பவும் தடையை சந்திச்சிருந்திருக்கும். ஏன் நூலிலையில கூட வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்கள் உங்கள் ராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து பல மடங்கு பெருக்க போகிறாங்க. அதனாலவே நீங்க அனைத்துமே தானாவே வேகெடுக்க போகுது. முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே. அது கூட உங்களை துர்திஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடி அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கமே வீச தொடங்க போகுது. நீங்க கையில எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியைத்தான் தரப்போகின்றது. இதே அது மட்டும் இல்லாம தொழில பெரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வியாபாரி மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு மாபெரும் திருப்பு முனையாகவே அமையப் போகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகளும் அதற்கான அனுமதிகளுமே மிக எளிதாக கிடைக்கும். உங்களின் தொழில் கூட்டாளிகள் உங்களுடன் இணக்கமாக செயல்பட்டு லாபத்தை இரட்டிப்பாக்குவாங்க. வேலை தேடி கொண்டு போயிருப்பவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு மிக உயரிய பதவியுடன் கூடிய நல்ல வேலை வந்து அமையப் போகுது. ஏற்கனவே பணியில இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளிப்போன பதவி உயர்வும் சம்பள உயர்வுமே தேடி வரப்போகின்றது. மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் ஆதரவும் உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிய சிகரங்களை எட்ட போறீங்க. அது வியாபாரிகளோ அல்லது சுய தொழில் செய்பவங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு மாபெரும் திருப்பு முனையாவே அமையப் போகின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுமே அதுக்கான அனுமதிகளும் மிக எளிதாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கு ஏற்றவாறு மிக உயரிய பதவியுடன் கூடிய நல்ல வேலை அமையப் போகின்றது. அது மட்டும் அல்லாமல் நீண்ட நாட்களா தள்ளி போன பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரப்போகின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை வந்து கூட போகின்றது. தம்பதியருக்குள்ள இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் அனைத்துமே நீங்கி அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும். இரு உடல் ஒரு உயிர் என்பது போல கணவனும் மனைவியுமே ஒருவருக்கொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட பிரிவுகள் அல்லது வழக்குகள்ல நல்ல சுபகமான தீர்வு ஏற்பட்டு மீண்டும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியைத்தான் தரப்போகிறது. உங்கள் துணையின் மூலமாகவோ புதிய சொத்துக்களோ அல்லது எதிர்பாராத பணவரவோ கிடைக்கப்பெற்று உங்கள் இருவரின் கூட்டு வாழ்க்கை வந்து பயணம் வந்து மிகவும் இனிமையாத்தான் மாறப்போகின்றது. அதாவது உங்களுக்குள்ள இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் அனைத்துமே நீங்கி அந்யோன்யம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. இரு உடல் ஒரு உயிர் என்பது போல கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு நல்லாவே செயல்பட போகிறீங்க. இவை இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நூலிலே வாய்ப்புகள் இழந்திருக்கலாம். ஆனா இனிமே உங்கள் ராசிநாதனான குரு பகவான் தன் முழுமையான சுப பார்வையால உங்கள் ஐசியத்தை பல மடங்கு பெருக்கப் போகிறாரு. முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே தானாகவே வேகம் எடுக்கப் போகிறது. துர்திஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத வழிகளில் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். கையில எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியைத்தான் தரப்போகின்றது. நேரம் கூடி வரும்போது கல்லை தொட்டாலுமே பொன்னாகும். இந்த பழமொழிக்கேற்ப நீங்கள் எடுக்க முயற்சி அனைத்துமே மிக எளிதா உங்களுக்கு சாதகமாகவே முடியப் போகின்றது. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே கடந்த காலங்கள்ல ரொம்பவும் தடையை சந்திச்சிருந்திருக்கும். ஏன் நூலிலையில கூட வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்கள் ராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து பல மடங்கு பெருக்க போகிறாங்க. அதனாலவே நீங்க அனைத்துமே தானாவே வேகம் எடுக்க போகுது. முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே. அது கூட உங்களை துர்திஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடி அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கமே வீச தொடங்க போகுது. நீங்க கையில எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியைத்தான் தரப்போகின்றது. இதே அது மட்டும் இல்லாம தொழில பெரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வியாபாரி மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு மாபெரும் திருப்பு முனையாகவே அமையப் போகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகளும் அதற்கான அனுமதிகளுமே மிக எளிதாக கிடைக்கும். உங்களின் தொழில் கூட்டாளிகள்
உங்களுடன் இணக்கமாக செயல்பட்டு லாபத்தை இரட்டிப்பாக்குவாங்க. வேலை தேடி கொண்டு போயிருப்பவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு மிக உயரிய பதவியுடன் கூடிய நல்ல வேலை அமையப் போகுது. ஏற்கனவே பணியில இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளிப்போன பதவி உயர்வும் சம்பள உயர்வுமே தேடி வரப்போகின்றது. மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் ஆதரவும் உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிய சிகரங்களை எட்ட போறீங்க. அது வியாபாரிகளோ அல்லது சுயதொழில் செய்பவங்களுக்கு இந்த காலம் ஒரு மாபெரும் திருப்பு முனையாவே அமையப் போகின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுமே அதுக்கான அனுமதிகளும் மிக எளிதாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கு ஏற்றவாறு மிக உயரிய பதவியுடன் கூடிய நல்ல வேலை அமையப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களா தள்ளி போன பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரப்போகின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை கூட போகின்றது. தம்பதியருக்குள்ள இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் அனைத்துமே நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். இரு உடல் ஒரு உயிர் என்பது போல கணவனும் மனைவியுமே ஒருவருக்கொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட பிரிவுகள் அல்லது வழக்குகள்ல நல்ல சுபகமான தீர்வு ஏற்பட்டு மீண்டும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியைத்தான் தரப்போகிறது. உங்கள் துணையின் மூலமாகவோ புதிய சொத்துக்களோ அல்லது எதிர்பாராத பணவரவோ கிடைக்கப்பெற்று உங்கள் இருவரின் கூட்டு வாழ்க்கை பயணம் மிகவும் இனிமையாத்தான் மாறப்போகின்றது. அதாவது உங்களுக்கு